வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பண்டிகை நாள். கதைக்குள்ள போலாமா? ஏய் வள்ளிக்கண்ணு, பாலை கறந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே தோட்டத்து பக்கம் எட்டி பார்த்தாள் பாக்யம். ஆ, கறந்துட்டம்மா என்று சொம்பு நிறைய பாலை கொண்டு வந்து நுரை பொங்க அவளிடம் கொடுத்த வள்ளி, எங்கம்மா அப்பா கடைக்கு போயிட்டாரா என்று உள்ளே எட்டி பார்த்தாள். இல்லடா, சூளைக்கு போயிருக்காரு. நேத்து செஞ்ச பானைங்கள்லாம் சூளை வைக்கணும் இல்ல, அதுதான். சரி, எங்க உன் புருஷன் கதிரு? ஆளை காணோம். காலையில அவர் சூளைக்கு போகும்போது கூட கேட்டுட்டு இருந்தாரு. அவர் காலையில நம்ம ராமதாசு தோப்பு இளநீர் இறக்க போயிட்டாருமா. நேத்தா அந்த ஐயா சொல்லி விட்டாரா. அப்படியா? சரி சரி, காலையில ஆப்பம் ஊத்தன, கொஞ்சம் இரு, கொண்டாந்து கொடுக்குறேன், பிள்ளைக்கு வெயி என்று கூறிக்கொண்டே பாக்யம் திரும்ப, அட நானே வந்துட்டம்மா என்று கூறிக்கொண்டு கையில் ஒரு குலை இளநீருடன் வந்தான் கதிர். வள்ளி கடகடவென ஓடி சென்று அவன் கையில் இருந்த இளநீரை வாங்கினாள். என்னப்பா கதிரு, காலையில இளநீர் தள்ள போயிட்டேயாமே? வள்ளி சொன்னா. ஆமாம்மா, நேத்தே அந்த ராமதாசையா கூப்பிட்டாரு. சரி, இன்னைக்கு அப்பா கூட சூளைக்கு போக வேண்டியிருக்கே, அங்க போக வேண்டான்னு தான் இருந்தேன். ஆனா நேத்துலாம் நீங்க வயிறு வலி, சூடு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னு வள்ளி சொல்லிச்சு. அதுதான் இன்னைக்கு போய் தோப்புல இளநீர் தள்ளிட்டு அவர்கிட்ட கேட்டு அப்படியே உங்களுக்கும் ஒரு கொலை கொண்டாந்த. வள்ளி, உள்ள போய் அருவா கொண்டா, அம்மாக்கு சீவி கொடுக்கலாம் என்றான் கதிர். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கண்களை துடைத்து கொண்ட பாக்யம், என் பிள்ளையும் மருமகளும் பக்கத்துல இருந்தா கூட இப்படி என்னை கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க என்று பெருமூச்சு விட்டாள். அட என்னம்மா நீங்க இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொழப்புக்கு வழி தெரியாம எந்த சொந்த பந்தம் இல்லாம ஊரை விட்டு அனாதையா வந்த எங்களை நீங்க தானே தங்கையிடம் கொடுத்து ஆதரிச்சிங்க. அப்பா தானே எனக்காக ஊர்ல எல்லார்கிட்டையும் வேலைக்கு சொல்லி விட்டாரு. அவங்க கொடுக்குற கூலி வேலையால தானே நானும் என் பொண்டாட்டிக்கு வயிறார கஞ்சி ஊத்துறேன். இதுக்கெல்லாம் நாங்க தானே உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி நீங்க செஞ்ச உதவிக்கு காலம் புறவங்க காலடியில கிடந்து சேவை செஞ்சாலும் போதாதுமா. நீங்க வேற போங்கம்மா. அட என்னப்பா இது, என்னவோ மந்திரம் போல தினமும் இதையே சொல்லிட்டு இருப்பியா என்று சிரித்து கொண்டே அங்கே வந்தார் பாண்டியன். பின்ன செஞ்ச உதவிக்கு நன்றி மறக்காம இருக்கிறவன் தான் மனுஷன் ஐயா. அதுக்கு தான் தினமும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் என்று கதிர் சிரிக்க, அது சரி. ஆமா, ராமதாசு தோட்டத்துல வேலை முடிஞ்சுதா? ஆ, முடிஞ்சுதுப்பா. சரி, அப்ப சாப்பிட்டு நீ போய் சூளைய பார்த்துக்க, நான் சந்தை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா, என்ன சாமான் வாங்கணும் சொல்லுங்க, நான் போய் வாங்கியாரேன். எதுக்கு நீங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கணும்? அது ஒன்றும் இல்லை கதிரு, பண்டிகை வருது இல்ல, அதுக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும்ப்பா. அதுதான் அவரை போயிட்டு வர சொன்னேன் என்றாள் பாக்யம். அப்படியா, யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வராங்களாமா என்றாள் வள்ளி. பாக்யமும் பாண்டியனும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். என்னம்மா சொல்லுங்க, யாராவது வராங்களா? ஆமாண்டா கண்ணு, என் பையனும் மருமகளும் என் பேரனும் வருவாங்க. அதுக்கு தான் பலகாரம் செய்ய. ஓ அப்படியா, அப்ப சரி, நானும் உங்க கூட வந்து செய்யறேன். பாவம் நீங்க தனியா எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு என்று வள்ளி உற்சாகத்தோடு கூற, ஆமா அதுதானே. ஏ புள்ள, அம்மா கூட நீயும் செய். அப்பா காசை கொண்டாங்க, நான் போய் தேவையான சாமான்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் அண்ணா அண்ணிலாம் தங்குறதுக்கு அந்த ரூமை சுத்தப்படுத்திடலாம். ஏ வள்ளி, அம்மா கூட பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா ஒட்டடை அடிச்சு கழுவி தள்ளிடு. அப்புறம் அவங்களுக்கு வேற ஏதாவது வாங்கணுமாப்பா சொல்லுங்க, வாங்கி வந்துடுறேன் என்றான் கதிர். ஆமாம்மா, அவரே எல்லாம் வாங்கி வந்துடுவாரு. ஆமா, அவங்க எப்ப வராங்க? வந்தா 4 நாள் தங்குவாங்களா? நான் கூட இதுவரை அவங்கள பார்த்ததே இல்லை. புள்ளைக்கு என்ன ஒரு 10 வயசு இருக்குமா என்று வள்ளி ஆவலாக கேட்டுக்கொண்டே போக பாக்யம் அழுது கொண்டே உள்ளே ஓடினாள். பாண்டியன் அமைதியாக அங்கிருந்த படியில் சோர்ந்து அமர்ந்தார். கதிரும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொள்ள கதிர் அமைதியாக வந்து பாண்டியன் அருகில் அமர்ந்து அவர் கைகளை பிடித்து கொண்டான். அப்பா, என்னப்பா, எதுக்கு அம்மா அழுதுட்டு போறாங்க? நீங்க திடுதிடுப்புன்னு சோந்துட்டீங்க. ஊர்ல இருந்து அண்ணன் வராருன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு இல்லை நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க இப்படி சோர்ந்து போயிட்டோமென்னு பாக்குறியா கதிரு என்றார் பாண்டியன் தலையை குனிந்து கொண்டே. ஆமாம்பா என்பது போல் மெதுவாக தலையை ஆட்டினான் கதிர். அவன் வருவான் என்றது எங்க எதிர்பார்ப்பே தவிர அவன் வருவான்றது உறுதி இல்லை கண்ணு. அதனால தான் இந்த சோர்வு.
அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமா வள்ளி, என் புள்ள இந்த ஊரை விட்டு எங்களை விட்டு போய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுவரை அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. நாங்களாதான் இந்த பண்டிகைக்கு வருவான் புள்ள, அடுத்த பண்டிகைக்கு வருவான்னு எதிர்பார்த்து பார்த்து அவனுக்காகவும் என் பேரன் மருமகளுக்காகவும் பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு காத்து கிடப்போம். கடைசியில ஏமாந்துதான் போவோம். உங்களுக்கு இது தெரியாது. நீங்க இங்க வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. அப்பா, அப்படின்னா அண்ணன் இதுவரை இங்க வந்து உங்களை பார்க்கவே இல்லையா? இல்லப்பா, ஒரே புள்ளன்னு ஆசையா பாசமா அவனை பொத்தி பொத்தி வளர்த்து அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆனா அவன் வளர்ந்து எங்களை பார்க்கலன்னாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு நாளாவது எப்படிப்பா இருக்கீங்க, எப்படிமா இருக்கீங்கன்னு போன்ல ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றான்ப்பா. அவனுக்காகவே வாழ்ந்த எங்களை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்க கூட நேரம் இல்லாம கிடக்குறான். என் பேரனெல்லாம் நான் இதுவரை கண்ணுல கூட பார்க்கல என்று அழ ஆரம்பித்தார். உள்ளே பாக்யம் விம்மும் சத்தம் கேட்டது. அப்பா, என்னப்பா இது கொடுமை? அண்ணன் ஏன் இப்படி பண்றாரு? அது எங்க தலையெழுத்துப்பா என்று கூறிக்கொண்டு அங்கு வந்த பாக்யம் பாண்டியன் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னம்மா சொல்றீங்க என்று வள்ளி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். ஆமா வள்ளி, இந்த பானை தொழிலை செஞ்சுதான் அவனை நாங்க படிக்க வச்சோம். சும்மா சொல்லக்கூடாது, அவனும் நல்லா தான் படிச்சான், எல்லாத்துலயும் முதலா வருவான். அவன் திறமைய பார்த்து எல்லாரும் பாராட்டுவாங்க. இதனால அவங்க அப்பாவுக்கு அவன் பேர்ல இன்னும் ஆசை கூடிடுச்சு. புள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு அங்க இங்கன்னு கடனை வாங்கி வயிற்ற கட்டி வாயை கட்டி அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. படிக்கிற புள்ள நல்லா தெம்பா இருக்கணும்னு நாங்க ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்காக கறியும் மீனும் ஆக்கி போடுவோம். இதெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு எதையும் வெளியில காமிச்சிக்க மாட்டோம். அவனும் எங்க கஷ்டம் தெரியாம வளர்ந்துட்டான். 12வது முடிச்சதும் நான் சென்னையில தான் போய் படிப்பேன்னு அடம் பிடிச்சான். இங்கேயே படிப்பா, அங்க போனா தங்க சாப்பாடுன்னு நிறைய காசு செலவாகும்னு அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா அவன் கேட்கல. அடமா அங்க போய் தான் படிப்பேன், அங்கதான் நல்ல காலேஜ்லாம் இருக்குன்னு அடம் பிடிச்சான். சரின்னு இருந்த ஒரு ஏக்கரா நிலத்தையும் அடமானம் வச்சு அவனை காலேஜில் சேர்த்து விட்டாரு. இங்க நாங்க இந்த பானைங்களை செஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் டவுன்ல வித்துட்டு காசை சேர்த்து அவனுக்கு அனுப்புவோம். ஆனா அவன் திரும்பி எங்களை எப்படி இருக்குன்னு கூட கேட்டு ஒரு போன் கூட போட மாட்டான். நான் ஏதாவது புலம்பனா இவரு தான் திட்டுவாரு. படிக்கிற புள்ள, அவனுக்கே இவ்வளவோ இருக்கும், நீ வேற பேசாம இருன்னு என்னதான் சொல்லுவாரு. லீவுக்கெல்லாம் வந்து இங்க எங்க கூட இருந்தவன் போக போக லீவுக்கு கூட வராம அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களா எப்பயாவது போய் பார்க்க போனா எங்களாம் வராதீங்கன்னு சொல்லிடுவான். சரி, புள்ள ஏதோ சங்கடப்படுதுன்னு நாங்களும் போகாம இருந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பட்டம் வாங்கிட்டேன்னு வந்து நின்னான். நாங்க புரிச்சு போயிட்டோம். கொஞ்ச நாள் வீட்லயே இருந்தான். என்னப்பா வேலைக்கு எங்கேயும் போகலையான்னு கேட்டதுக்கு, எங்கம்மா இப்பெல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்காக வந்துடுறாங்க, வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்றான் வருண். என்னப்பா சொல்லு என்று பாண்டியன் அவனை உற்று பார்த்தார். அப்பா, நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். கண்ணு, அதுக்கெல்லாம் அனுபவம் வேணுமே. நீ இப்பதான் படிச்சுட்டு வெளியில வந்திருக்க, கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலைக்கு போனா. அப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டோட அப்பா இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவரு தான் எனக்கும் கைட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பணம் மட்டும் கொண்டு வாங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்ணு, யாராவது உன்னை ஏமாத்திட்ட போறாங்கப்பா. ஆமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் ஒன்னாகாது. அவர் என்ன அவங்க வீட்டுல ஒருத்தரா நினைக்கிறாரு. அப்படின்னா சரி கண்ணு, உனக்கு அவர் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா சரிதான். ஆமா, பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்க என்றார் பாண்டியன். அப்பா, நான் எங்க இருந்து ஏற்பாடு பண்றது? அத நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். என்னப்பா நாங்களா? நாங்க எங்க இருந்து? அப்பா, அதுதான் நம்ம நிலம் இருக்கு இல்ல, அது பேர்ல ஏற்கனவே கடன் வாங்கி இருக்குனேப்பா. அதை வித்துடுங்களே, எதுக்கு அனாவசியமா வட்டி கட்டிட்டு இருக்கீங்க? வருணு, அது எங்க பாட்டங்காலத்துல இருந்து வர்ற நிலம், அதுதான் நமக்கு சோறு போட்டுது. இந்த பானை தொழிலும் அதுவும் இல்லைன்னா உன்னை இவ்வளவு தூரம் நாங்க வளர்த்திருக்க முடியுமா சொல்லு? சரிதான்ப்பா, ஆனா இப்ப நீங்க கொடுக்கற பணம் அப்படியே நாளைக்கு ரெட்டிப்பாகும். அப்புறம் என்ன,
இது போல 4 ஏக்கரா வாங்குவேன். இந்த வீட்டை மாத்தி பெருசா பங்களாவே கட்டுவேன். உங்களை நிம்மதியா வாழ வைப்பேன். இல்லைன்னா உங்களை என் கூடயே சென்னைக்கு கூட்டிட்டு போயிட போறேன். வருணு, நீ செய்வதான் கண்ணு. ஆனாலும் என்று தயங்கினார் பாண்டியன். சரிப்பா, எனக்கு பணம் கொடுக்க நீங்க யோசிக்கிறீங்க அதுதானே? சரி விடுங்க, நான் எங்கேயாவது போய் சின்னதா ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுல கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சேர்த்து தொழில் ஆரம்பிச்சுக்கிறேன். நீங்க இங்க நிம்மதியா இருங்க என்று எழுந்து கொண்டான். அவன் கைகளை பிடித்து கொண்ட பாண்டியன், கண்ணு இருப்பா, எதுக்கு இவ்வளோ கோபம் உனக்கு? இதெல்லாம் யாருக்கு? உனக்காகத்தானே. உனக்கே புதவலன்னா அப்புறம் எதுக்கு? நாளைக்கே நான் ஏற்பாடு பண்றேன் கண்ணு, நீ வா, வந்து சாப்பிடு என்றார். ஆமா கண்ணு, வா, எங்களுக்கு நீ தான் எல்லாம். நீ ஏன் எங்க கிட்ட கோச்சிக்கிட்டா நாங்க எங்க போவோம்? ஏதோ வயசானவங்க இல்லையா, எதுவும் டக்குன்னு எங்களுக்கு புரியாது கண்ணு. நீ சொன்னா கேட்டுக்க போறோம். நாளைக்கு நீ நல்லா வந்ததும் உன்கிட்ட தானே வந்து உழுந்து கிடக்க போறோம். வாப்பா என்றவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு போனாள் பாக்கியம். இப்படி நாங்க அந்த நிலத்தை வித்து அவனுக்கு பணத்தை கொடுத்ததும் அவனை எடுத்துக்கிட்டு போனான். அப்புறம் ஏதோ தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா 2 வாட்டி வந்து சொன்னான். அப்புறம் எங்களையும் ஒரு வாட்டி கூட்டிட்டு போனான். அப்பதான் அவன் காதலிக்கிறதா விமலான்னு ஒரு பொண்ணை கூட்டி வந்து காட்டினான். பொண்ணு நல்லாதான் இருந்தா, நல்லா படிச்ச பொண்ணுதான், சினிமால வர கதாநாயகி போல இருப்பா. கடைசியில அவங்க அப்பா தான் இவனுக்கு தொழில் வச்சு கொடுத்தாருன்றது அப்புறம்தான் தெரிஞ்சுது. எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு பேசினாங்க. நாங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டோம். கல்யாணமும் நல்லபடியா நடந்தது. நாங்க வெளியூருக்கு தேனிலவுக்கு போறோம். அப்புறம் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன், நீங்க அது வரை ஊர்ல போயிருங்கன்னு என் பையன் சொன்னான். நாங்களும் ஊருக்கு வந்துட்டோம். அப்புறம் 3 மாசம் ஆச்சு, அவன் வரவே இல்லை. 2-3 வாட்டி அவனும் மருமகளும் போன்ல பேசினாங்க. நாங்க பண்டிகைக்கு வரோம், இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் செட் ஆனதும் நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு வரோம்னு. நாங்களும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்துக்கிட்டு தான் இருந்தோம். நாங்களா போன் போட்டாலும் போனை எடுக்க மாட்டாங்க. சரி, வேலையில இருப்பாங்கன்னு நாங்களும் பேசாம இருந்துட்டோம். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு உனக்கு பேரன் பிறந்திருக்கான்னு என் புள்ள போன் போட்டான். எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. குழந்தைய பார்க்க வரேன்னு சொன்னதுக்கு இப்ப வேணாம், அவளுக்கு ஆப்ரேஷன் ஆனதால அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, நான் அப்புறம் வரேன்னு சொன்னான். அப்புறம் வருவான் என் பேரனை பார்க்க கூட்டிட்டு போவான்னு நாங்களும் இருந்தோம். அவன் வரவே இல்லை. நாங்களா போலான்னாலும் எங்களுக்கு சரியா ஒன்னும் அங்க வழியே தெரிய மாட்டேங்குதுப்பா. வயசான காலத்துல தடுமாற்றம் அதிகமாயிடுச்சு. இதுல எங்க இருந்து ஊர் தெரியாத ஊர்ல போய் நாங்க அவனை கண்டுபிடிக்கிறது? அதுதான் பேசாம இருந்துட்டோம். ஆனா எங்களுக்கு தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் மனசு கடந்து அடிச்சுக்கும். புள்ள இந்த பண்டிகைக்கு வருவானான்னு காத்து கிடப்போம் என்று கண்களை துடைத்து கொண்டாள் பாக்கியம். ஆமா, இப்படியே நாங்க தனியா இங்க எந்த ஆதரவும் இல்லாம கிடந்தோம். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் தைரியமாவும் இருக்கு என்றார் பாண்டியன். வள்ளியும் கதிரும் கண்களை துடைத்து கொண்டனர். உங்களால முடியலன்னா யாரையாவது கூட்டிட்டு போய் அண்ணனை போய் பார்க்கலாம் இல்லப்பா? இல்ல கண்ணு, யார்கிட்டயாவது எங்க புள்ளைய பத்தி சொன்னா அவங்க கேவலமா நினைப்பாங்க. பெத்தவங்கள கூட வந்து பார்க்காத புள்ள ஒரு புள்ளையான்னு அவனை ஏசுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தான் அமைதியா இருந்துட்டோம். யாராவது கேட்டாலும் புள்ள பேசுறான் வருவான் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடுவோம். சரிப்பா, அண்ணன் போன் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அட்ரஸ் ஏதாவது இருக்கா சொல்லுங்க என்றான் கதிர். இருக்குப்பா, ஒரு வாட்டி அவன்கிட்ட எதுக்கும் இருக்கட்டுமேன்னு அவன் வீட்டு விலாசத்தை கேட்டு வாங்கி எழுதி வச்சேன். ஆனா போன் நம்பரு தான் ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் உபயோகத்துல இல்லைன்னு வர்றதா ஒரு வாட்டி டவுனுக்கு போயிருந்தப்ப ஒரு தம்பி போனை போட்டு பார்த்து சொல்லிச்சு என்றார். அப்படியா? சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பண்டிகைக்கு அண்ணன் இங்க வரும். நான் போய் அண்ணனை பார்த்து கையோட கூட்டிட்டு வரேன். அந்த விலாசத்தை கொடுங்க என்று எழுந்து கொண்டான் கதிர். ஐயா சாமி, நிஜமாவா சொல்ற? நீ போய் என் புள்ளைய கூட்டி வரியா என்று பாண்டியனும் பாக்கியமும் பரபரப்பாக எழுந்து கொள்ள வள்ளியும் எழுந்து கொண்டாள். ஆமா, நான் தான் போய் கூட்டியார போறேன். வள்ளி போய் என் பையில 2 சட்டையை எடுத்து வை என்றான். தோமாமா என்றவள் ஓட, தம்பி நீ எப்படி போய் என் புள்ளைய பாப்ப?
உனக்கு அங்க யாரு தெரியும் என்று படபடத்தார் பாண்டியன். அப்பா, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது அண்ணனை கூட்டியாந்துடுறேன். நீங்க கஷ்டப்படாதீங்க. அது என்னால தாங்க முடியாது. அவனை வாரி அணைத்து கொண்டார் பாண்டியன். மறுநாள் காலை சென்னைக்கு வந்திறங்கிய பாண்டியன் அங்கே விசாரித்து கொண்டு வருண் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! காரு பங்களான்னு நல்லா வசதியதான் இருக்காங்க போல இருக்கு. ஆனா பெத்தவங்களை வந்து பார்க்க மட்டும் நேரம் இல்லை இந்த பெரிய மனுஷனுக்கு என்றவன் உள்ளே செல்ல, ஏய் நில்லுப்பா என்று கத்தி கொண்டு வாட்ச்மேன் உள்ளிருந்து ஓடி வந்தார். அவரிடம் விவரத்தை கூறிய கதிரை வாட்ச்மேன் வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று விசாரித்து கொண்டு வர, ஐயா உங்களை வர சொல்றாரு என்று கேட்டை திறந்தவனை உள்ளே அனுப்பினான். வருண் சுற்றி பார்த்து கொண்டு உள்ளே செல்ல, சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பேப்பரை படித்து கொண்டிருந்த வருண் அவனை உற்று பார்த்து, வாங்க, நீங்க எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னீங்களாமே என்று பேப்பரை மடித்து வைத்தான். ஆமா, உங்க வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரூம்ல தான் நான் தங்கியிருக்கிறேன். என் பேர் கதிரு. அப்படியா, வாங்க இப்படி உட்காருங்க என்றவனை அழைத்து சோஃபாவில் அமர வைத்த வருண், என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்றான். இதற்குள் யாரு வருண் என்று கேட்டுக்கொண்டு விமலா அங்கே வர கதிரை ஏற இறங்க பார்த்தாள். விமலா, இவர் எங்க வீட்டு பின்னாடி தான் இருக்காராம். அதுதான் நாங்க தோட்டத்துல தட்டு முட்டு சாமான்லாம் போட்டு வைக்க ஒரு ரூம் கட்டி வச்சிருந்தோம் இல்ல, அதுல இவரை தங்க வச்சிருக்காரு அப்பா. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்று கதிரை பார்த்தான். அட, என்ன மனுஷன் இவரு! அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அதுவும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் எங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம எதுக்கு வந்திருக்கன்னு கேக்குறாரே. இவங்கெல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அம்மா அப்பாவோட அருமை அது இல்லாதவங்களுக்கு தானே தெரியும். இந்த அம்மா என்னவோ நம்மள புழு பூச்சி போல பாக்குது. அந்த பாக்ய அம்மாவுக்கு இப்படி ஒரு மருமகளா என மனதில் நினைத்து கொண்ட கதிர், அண்ணா, உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்க்காம ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் நீங்க வருவீங்கன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்து கடைசியில ஏமாந்துடுறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? உங்க பேர் என்ன சொன்னீங்க? கதிர். கதிர், நான் இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன். வீட்டுல என் பொண்டாட்டி புள்ளியவே என்னால சரியா பார்க்க முடியல. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுல அங்க வந்து எப்படி அவங்க கூட? பாத்தீங்க இல்ல, நீங்க வந்ததுல இருந்து எனக்கு எத்தனை போன் கால் வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? சரி, நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களே, என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் நான் அதை கட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சர்வசாதாரணமாக கூறினான் வருண். சரிண்ணா, 1000 இருந்தாலும் பாவம் வயசானவங்க, உங்களை பெத்தவங்க. இதோ பாருங்க தம்பி, அவருக்கு இருக்கிற பிஸியில ஊர்ல இருக்கிறதே மாசத்துக்கு 2 நாளோ 3 நாளோ தான். அந்த 2 நாள்லயும் அவர் அங்க வந்துட்டா நாங்க என்ன செய்யறது? இப்ப கூட பாருங்க, நேத்து தான் ஒரு ஆர்டர் விஷயமா கோயம்புத்தூர் போயிட்டு நைட்டு தான் வந்தாரு. இன்னும் நாங்களே அவர்கிட்ட சரியா பேசல. அதுவும் இல்லாம நானும் இங்க இருக்கிற பிசினஸ பார்த்துக்கு ஓடிட்டு இருக்கிறேன். இதுல அவங்கள வேற கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்க எப்படி பார்க்க முடியும்? இப்ப என்ன, அவங்க அங்க நிம்மதியா தானே இருக்காங்க என்று விமலா முகத்தை சுளித்து கொண்டு கூற, அக்கா அதுக்கு இல்லக்கா என்று கதிர் ஏதோ கூற வாயெடுத்தான். இதற்குள் யூனிஃபார்மோடு அங்க வந்த ஒரு 10 வயது சிறுவன் வருணின் முகத்தை கூட பார்க்காமல், அப்பா பாய்ப்பா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அம்மா பாய்மா என்று கூறிக்கொண்டே வெளியே சென்றான். ஏய் என்னடா வேதாந்த், அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கிட்டு போற? அம்மா, எனக்கு இன்னைக்கு மேட்சுக்கு பிராக்டிஸ் இருக்கு, நான் கிளம்பணும். இப்ப என்ன, அப்பா இன்னைக்கு இங்க தானே இருப்பாரு, ஈவினிங் வந்து பாத்துக்கலாம் என்று கூறிக்கொண்டு காரில் ஏறினான். அவனை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்த வருண் பெருமூச்சு விட்டு கொண்டு விமலாவை பார்த்தான். இவனுக்காக தான் நாம ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட நின்று 5 நிமிஷம் பேசுறானா பாரு என்று அருகில் கதிர் இருப்பதை கூட மறந்து புலம்பினான். விமலா அவனிடம் ஜாடை காட்ட பட்டன அமைதியானான். கதிர் லேசாக சிரித்து கொண்டே எழுந்தான். கதிர், என்ன கிளம்பிட்டீங்களா? இருங்க, சாப்பிட்டு போவீங்க என்று வருண் எழுந்து கொண்டான். வேண்டாண்ணா, ஏறி வந்த ஏனியை எட்டி உதைச்சிட்டு நீங்க ஆகாசத்துல உல்லாசமா இருக்கீங்க. அப்பா அம்மாக்கு சோறு போடாம அந்த வயசான ஜீவன்களை அங்க தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க இங்க காரு பங்களான்னு வசதியா இருக்கீங்க. யாரால நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்களோ, யாரு உங்களை வெயிலும் மழை கூட பார்க்காம உழைச்சி
முன்னுக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஏசி ரூம்ல வாழறீங்க. உங்க பாவப்பட்ட சாப்பாடை நான் சாப்பிட்டா அந்த புத்தி எனக்கும் வந்தாலும் வந்துடும். கதிர், அண்ணா போதும் நிறுத்துங்க. எங்க இருந்தோ பழப்ப தேடி அந்த ஊருக்கு வந்தோம். நானும் என் பொண்டாட்டியும் எங்களுக்கு பெத்த பிள்ளைங்களாட்டும் ஆதரவு கொடுத்து தன் வீட்லயே தங்க இடமா கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்தாங்க உங்க அம்மாவும் அப்பாவும். அந்த நன்றிக்காக நானும் என் சம்சாரமும் தினமும் அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு அவங்கள பெத்தவங்கள போல பாத்துக்கிறோம். இதனால அவங்களும் நிம்மதியா இருக்காங்க. எங்க இருந்தோ வந்த எங்களுக்கே அவங்க இவ்வளவு செய்யறாங்கன்னா பெத்தவங்கள அவங்க எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. வளர்ந்ததும் நம்ம பிள்ளை எப்படிலாம் தாங்குவான கனவு கண்டிருப்பாங்க. ஆனா நீங்க அந்த தாய் தகப்பனை ஒரு பொருட்டாவே மதிக்கல. நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரதான் போகுது. அத போறானே அது உங்க புள்ள தானே. அவ உங்க கிட்ட முகம் கொடுத்து பேசாம போறான்னு நீங்க இந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளவு வருத்தப்பட்டீங்க. நான் ஒருத்த இருக்கன்னு கூட பார்க்காம எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுனீங்க. அதுதான் நான் பெத்த மனசோட வருத்தம். அது வருத்தம் கூட இல்ல, ஏக்கம். இப்படி வீட்டுல இருந்துகிட்டே இந்த பிள்ளை உங்களை உதாசீனப்படுத்துறத உங்களால தாங்க முடியல. நாம அவனுக்காகத்தானே உழைக்கிறோம், அவனுக்காகத்தானே ராப்பகலா ஓடுறோன்னு ஏங்குறீங்க. அது போலதான் உங்களை பெத்த அந்த ஜீவன்களுக்கும் இருக்கும் இல்லையா? சொல்லுங்க. அவங்க ஒன்னும் உங்க வீட்டுல உட்காந்து பஞ்சாமிரதமும் பால் பாயசமும் விருந்து சாப்பிட ஆசைப்படல. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க கார்ல ஊர் சுத்த விரும்பல. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒத்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதா? நீங்க அவங்க கூட ஒரு நாளாவது தங்க மாட்டீங்களான்னு தான் ஏங்குறாங்க. நியாயமா இதெல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனா அத அவங்க எதிர்பார்க்கல. இப்படி பாவத்தை சேர்த்து சம்பாதிச்சு வச்சிருக்கிற உங்க சாப்பாடை நான் சாப்பிட விரும்பல. நான் கிளம்புறேன். அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கு நானும் என் பொண்டாட்டியும் அவங்கள பார்த்துக்க இருக்கோம். ஆனா உங்க நிலைமைய நினைச்சு பாருங்க என்று வருணையும் விமலாவையும் ஒரு தரம் பார்த்து விட்டு கடகடவென வெளியே சென்றான். வெளியே வந்த கதிருக்கு மனது தவித்து கொண்டே இருந்தது. ஊர்ல போய் அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றது? தன்னோட பிள்ளையையும் மருமகளையும் பேரனையும் இவன் கூட்டிட்டு வந்துடுவான்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களே. நாமளும் ஏதோ பெருசா சாதிச்சுக்கிட்டு வர்றது போல நம்பிக்கையோட பேசிட்டு வந்தோமே. இப்ப அங்க போய் அவங்க கிட்ட என்ன சொல்றது? உங்க பிள்ளைக்கு உங்க நினைப்பே இல்ல, அவர் இங்க வரமாட்டாரு, உங்களை பார்க்க வரமாட்டாருன்னு சொல்லவா? சொன்னா என்ன ஆகும்? பாவம், இந்த பொங்கல் பண்டிகைய அவங்க கூட சேர்ந்து கொண்டாட போறேன்னு சந்தோஷமா இருந்தாங்களே. எப்படி நான் அவங்கள சமாதானம் செய்வேன்? போன் போடக்கூட சங்கடமா இருக்கே. வேண்டாம், இப்பவே போனை போட்டு அவங்கள வேதனைப்படுத்த வேண்டாம். ஊர்ல போய் எதனா சொல்லி சமாளிச்சுப்போம் என்று குழம்பி தவித்து கொண்டு அவன் ஊருக்கு செல்ல பாண்டியன் வீட்டு வாசலில் தோரணங்கள் கட்டி வண்ண வண்ண கோலங்கள் போட்டு பொங்கல் பண்டிகைக்கு ஏற்பாடாகி இருந்தது. கடவுளே, அவங்கள நான் கூட்டிட்டு வருவேன்னு தான் இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்களா என்று அவன் உள்ளே செல்ல, அலை கதிரு, வாப்பா, நீ பெரிய ஆளுதாண்டா, சொன்னதை சாதிச்சு புட்ட என்று அவனை அணைத்து கொண்டார் பாண்டியன். அப்பா, என்ன சொல்றீங்க? ஏ கதிரு, ஏ ராசா, வாப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு என் மனசை நிறைய வச்சுட்ட. ராசா, நான் மனசு குழந்து சொல்றேன்டா, நீ நல்லா இருப்படா கண்ணு என்று ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள் பாக்கியம். என்னங்க, வாங்க, இப்பதான் வரீங்களா? அண்ணனும் அண்ணியும் வந்த உடனே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, அவங்கள கிட்ட இருந்து கூட்டிட்டு வராம நீங்க பாட்டுக்கு வேலை இருக்குன்னு வந்துட்டீங்களாமே. அப்படி என்ன வெளியில வேலை உங்களுக்கு? சரி சரி, வாங்க. அண்ணன் நமக்கும் பண்டிகை துணியெல்லாம் கொண்டாந்துருக்காரு. அண்ணி என்கிட்ட நல்லா பேசுறாங்க. நாம நினைச்சது போல இல்லைங்க. வந்ததும் அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடிச்சு அழுதுட்டாரு அண்ணன், தெரியுமா? அந்த குட்டி பையன் தோட்டத்துல கிணத்தடியில ஒரே ஆட்டம் பாருங்களேன் என்று உற்சாகத்தோடு கூறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தாள் வள்ளி. கதிர் குழப்பத்தோடு உள்ளே செல்ல, பாப்பா கதிர் என்றவனை அணைத்து கொண்டான் வருண். அண்ணா, நீங்க? எல்லாம் சொல்றேன், முதல்ல நீ உள்ளவா என்று அவனை அணைத்து கொண்டு உள்ளே சென்ற வருண் உள்ளே பெட்டியில் இருந்து பட்டி வேட்டி சட்டி எடுத்து அவனிடம் கொடுத்தான். அண்ணா, இதெல்லாம் பரவாயில்ல தம்பி, வாங்கிக்கோங்க, உங்களுக்காக தான் நாங்க வாங்கி வந்தோம் என்றாள் விமலா. அக்கா, எனக்காக? ஆமா கதிர், நீ எங்களுக்கு புத்திய வரவச்சதுக்கு இது குருதட்சணை. நீ சொன்ன பாரு ஒவ்வொரு வார்த்தையும்,
அதை கேட்டதுக்கு அப்புறம்தான் மூடி இருந்த எங்க கண்ணு திறந்தது. ஆமாப்பா, நாளைக்கு உங்க நிலைமைய நீங்க நினைச்சு பாருங்கன்னு கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அது எங்களை ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு. அப்பதான் நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்றோன்றத யோசிச்சோம். பாசமா தன்னோட கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த அம்மா அப்பாவையே இவர் கவனிக்காத போது நாங்க ஆளுக்கு ஒரு மூலையா ஓடிட்டு இருக்கோம். எங்க புள்ள நாளைக்கு எங்களை எப்படி நடத்துவான்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவனுக்கு அம்மா அப்பா பாசம் வரணும்னா முதல்ல நாங்க அதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்க முடிவு எடுத்துட்டோம். அதுதான் உனக்கு முன்னாடியே நாங்க ஊருக்கு வந்துட்டோம். நீ தயவு செஞ்சு அங்க நடந்தது எதுவும் அத்தை மாமா கிட்ட சொல்லாதப்பா. இனிமே நாங்க அவங்கள பத்திரமா பாத்துக்கிறோம் என்றாள் விமலா. கதிரின் கண்களில் கண்ணீர் தழும்பியது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த பண்டிகை ஆனந்தமாக கொண்டாடிய பாக்கியமும் பாண்டியனும் தனது பேரனை மடியில் வைத்து கொஞ்சி கொண்டு பூரித்திருக்க, அங்கு வந்த வருணும் விமலாவும் அவர்களை தங்களோடு ஊருக்கு புறப்பட்டு வரும்படி கேட்டனர். இதை கேட்டு வள்ளியும் கதிரும் சற்று கவலை அடைய அதை அவர்கள் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. ஐயா வருணு, ஒவ்வொரு பண்டிகைக்கும் நீங்க வரமாட்டீங்களா? நாம எல்லாரும் இது போல சந்தோஷமா பண்டிகையை கொண்டாட மாட்டோமான்னு ஏங்கி கிடந்த எங்களுக்கு இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என் கதிரு தான். ஆமாப்பா, அவனை நாங்க 2வது பிள்ளையா தத்தெடுத்துக்கிட்டோம். ஐயா ராசா, நாங்க இங்கே இந்த மண்ணிலேயே வாழ்ந்தவங்க. எங்களுக்கு இங்க இருந்து போனா வேற எங்கேயும் இருக்க முடியாது. அதனால நாங்க இங்கே கடந்துடுறோம். அப்பா, என்னப்பா, இத்தனை வருஷம்தான் உங்களை நாங்க தனியா தவிக்க விட்டுட்டோம். இனிமேலாவது நாங்க உங்களை... இல்ல கண்ணு, நாங்க இங்க தனியா இல்ல. தோ உன் தம்பி இருக்கான், அவன் பொண்டாட்டி இருக்கா. எங்களை பெத்த அப்பா அத்தாளாட்டும் பாத்துக்கிறாங்க. நாங்க அவங்க கூட தான் இருக்கோம். நீங்க அடிக்கடி வர முடியலன்னாலும் இது போல வருஷம் ஒரு நாள் பண்டிகைக்கு வந்து இந்த கிழவங்களை பார்த்துட்டு போங்கய்யா என்றாள் பாக்கியம். இல்லம்மா, இல்ல, நாங்க இனிமே அடிக்கடி இங்க வரப்போறோம். வேதாந்த் லீவுல எல்லாம் நான் இவங்க 2 பேரையும் இங்க அனுப்பி வைக்கிறேன். நானும் அப்பப்ப வந்து உங்களை பாத்துக்கிறேன். நீங்களும் அங்க வந்து கொஞ்ச நாள் எங்க கூட இருங்க என்று தனது தாயை அணைத்து கொண்டான் வருண். ஏ ராசா, வாயா, தாராளமா வா. இனிமே நீ வர்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பண்டிகை நாள் தான்ப்பா என்றார் பாண்டியன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று வள்ளி கூற, ஏம்மா என்றாள் விமலா. அக்கா, நீங்க கூப்பிட்டதும் அப்பாவும் அம்மாவும் எங்க உங்க கூட வந்துருவாங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். அடி பாவி என்று விமலா அவளை பார்த்து சிரிக்க அனைவரும் சிரித்தனர். இது போல எப்பவும் இந்த வீடு கலகலப்பா இருக்கணும், நம்ம மனசு போல என்று பாண்டியன் கூற, இதுக்கெல்லாம் நம்ம கதிருக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள் பாக்கியம். அம்மா, என்னம்மா நன்றி அது இதெல்லாம், போங்கம்மா என்று செல்லமாக கோபித்து கொண்டான் கதிர். அதுதானே உங்க புள்ள உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தானே கதிர் செஞ்சா. என்னடா தம்பி என்று அவனை அணைத்து கொண்டான் வருண். அப்படி சொல்லுனா என்று கதிர் கூற அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் பண்டிகை நாள் கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.